ராதிகா யாதவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 25 வயசு உள்ள ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு வந்து இந்த ஹரியானா, கரகம் அந்த ஊர சார்ந்த பொண்ணு. இந்த பொண்ணு வந்து ஒரு ஃபேமஸான டென்னிஸ் பிளேயரு. இப்ப இந்த பொண்ணு ஒரு நாள் வீட்ல கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்க அந்த டைம்ல வந்து இவங்களோட அப்பாவே, இந்த பொண்ண பெத்த அப்பாவே பின்னாடில இருந்து வந்து ஒரு துப்பாக்கியால 3 தடவ இந்த பொண்ண வந்து சுட்டு கொலை செஞ்சிருக்காப்ல. அந்த பொண்ணு சுட்டு சாகாதனால ஒரு இரும்பு ராட எடுத்து இந்த பொண்ணு இடுப்புலயே அடிச்சு கொலை செஞ்சிருக்காப்ல. இப்ப போலீஸ் ஆளுங்கலாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. எதுக்கு இந்த பொண்ண சாகடிச்சீங்க? எதனால என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அந்த டைம்ல இந்த ஆளு வந்து ஒரு மோசமான கேவலமான ஒரு காரணத்தை சொல்றான். என் பொண்ணு வந்து என்னோட அதிகமா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தா, என் பொண்ணு தான் என்னோட குடும்பத்தை வந்து லீட் பண்ணிக்கிட்டு இருந்தா, எனக்கு வந்து மதிப்பே இல்லாம போயிருச்சு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் என் பொண்ணை நானே சுட்டு கொலை செஞ்சுட்டேன். அண்ட் அதே சமயத்துல இவங்க இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ஆளுங்களா இருக்கட்டும், என் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே என்னடா பொம்பளை சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, பொண்ணு சம்பாரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஈகோ ஹர்ட் ஆயிருச்சு, அதனாலதான் சுட்டு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காப்ல. அதுவும் இந்த சொசைட்டி எத்தனை காலத்துக்கு தான் பொண்ணு அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது, பொண்ணு வந்து சம்பாதிக்க கூடாது சொல்லிட்டு எத்தனை காலத்துக்கு தான் இந்த மாதிரி பேச போறீங்க? நம்ம 2025 வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு திருந்தி தொலைங்க. இந்த சைக்கோ தனத்தை தூக்கி எரிஞ்சு தொலைங்க.